வீடியோ பார்த்துட்டு இருக்க மீனராசிக்காரங்க எல்லாத்துக்கும் வணக்கம். வரக்கூடிய நாட்களானது மீனராசிக்காரங்களுக்கு எப்பேற்பட்ட நல்ல பலன்களை அள்ளி தரப்போகுது, எப்பேற்பட்ட தீய பலன்கள் இருந்தாலும் அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்றதையும் வாங்க நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல்லைக்கனி கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஒரு சில நல்ல காரியங்கள் அமையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது மீனராசிக்காரங்க பொதுவாகவே கொஞ்சம் கோவக்காரங்களாக இருப்பாங்க, எடுத்தெறிஞ்சு பேசுகிறவங்களாகவும் இருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சில நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தவளை தன் வாயால் கெடுன்ற மாதிரி நீங்கள் உங்களோட பேச்சினாலேயே ஒரு சில விஷயத்தில் உங்களை நீங்களே கெடுத்துப்பீங்க. அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களானது மீனராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்ல நாட்களாக அமைய போகுது. அதாவது மீனராசிக்காரங்களுக்கு தொழில் வகையில் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக வேலை செய்யாமல் ஒரு சில வேலையை போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா, அந்த வேலைகளை நீங்கள் இப்போ வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து செஞ்சு முடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிங்க கிட்ட அது மூலமாக நீங்கள் பாராட்டும் வாங்குவீங்க. சம்பள உயர்வுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதை நீங்கள் செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூட வேலை செய்கிற சக தொழிலாளர்கள் மூலமாக நீங்கள் மதிக்கப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வேலையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த வேலையை செஞ்சு முடித்து நீங்கள் பாராட்டு வாங்குவீங்க. குடும்ப சூழ்நிலையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடும்பத்தில் அமைதி நிலவுங்க. சண்டை சச்சரவு இந்த மாதிரி எது இருந்தாலுமே அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு என்ன வழின்னு பார்த்து அதை நீங்கள் வரக்கூடிய நாட்களில் சரி செய்வீங்க. முக்கியமாக நீங்கள் உங்களோட முன்கோபத்தை குறைச்சிக்கணுங்க. என்ன செஞ்சாங்க எது செஞ்சாங்கன்னே தெரியாமல் நீங்கள் முன்கோபப்பட்டு ஒரு சில விஷயத்தில் எடுத்தெறிஞ்சு பேசுகிறது மூலமாக அந்த சண்டை இன்னுமே பெருசாக தான் ஆகுமே ஒழிய கம்மியாகாது. அதனால் அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக வச்சுக்கணும். குடும்பத்தில் அமைதியை காக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சு தாங்க ஆகணும். அது மட்டும் இல்லாமல் சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் அவங்கக்கிட்ட நல்ல விதமாக நடந்து உங்களோட தொழிலை நீங்கள் மேம்படுத்திக்கிறது மூலமாக நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பணவரவை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பணவரவு கொஞ்சம் நார்மலாக தாங்க இருக்கும். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி செலவை நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அது மட்டும் இல்லாமல் சேர்த்தி வைக்கிறது, பணம் சேமித்து வைக்கிறத நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பணத்தை சேர்த்து வைக்கிறது மூலமாக உங்களுக்கு பிற்காலத்தில் நீங்கள் என்ன தான் ஒரு அவசரமோ ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் அதுலேருந்து எடுத்து நீங்கள் யாருக்கையும் எதிர்பார்க்காம பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரங்கக்கிட்ட கடன் யாராவது வாங்கியிருந்தாங்களோ, நீங்கள் யாராவதுக்கு கடன் கொடுத்துருந்தீங்கனாலோ, நீங்கள் யாராவது கடன் வாங்கியிருந்தீங்கனாலோ அது சீக்கிரமாக சரியாகிறதுக்கான வாய்ப்பு வரக்கூடிய நாட்களில் அமைய போகுது. நீங்கள் ரொம்ப நாளாக கடன் கொடுத்து அந்த கடன் திருப்பி வரலை அப்படின்னா அது படிப்படியாக வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யார்ட்டையாவது கடன் வாங்கியிருந்தனாலோ அதை வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கான முயற்சி நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. அதாவது மீனராசிக்காரங்களுக்கு உடல் ரீதியாக சிறிய சிறிய தலைவலிகள் வரும். அது மட்டும் இல்லாமல் உடல் வலி, உடல் சோர்வு இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வரக்கூடிய நாட்களில் ஆளாகலாம். அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட வேலைப்பளு, தூக்கமின்மை இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தி நீங்கள் உங்களோட தூக்கத்தை மேம்படுத்தினீங்க அப்படின்னாலே உங்களோட உடம்புல எந்தவித நோயும் வராது. அது மட்டும் இல்லாமல் சரியான நேரத்துக்கு சாப்பாடு, நீர் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். இது மட்டும் நீங்கள் சரியாக பார்த்தீங்கனாலே போதும், உங்களோட உடம்பு வகையில் வேறு பெரிய பிரச்சனை எதுவுமே வராதுங்க. திருமண வாழ்க்கை அப்படின்னு நம்ம மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, திருமண வாழ்க்கையில் ஒரு சில சண்டை சச்சரவுகள் இருந்தாலுமே அதை நீங்கள் வரக்கூடிய நாட்களில் சரிப்படுத்திக்கலாம். வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்குங்க. சண்டை சச்சரவு இல்லாமல் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தினீங்கனாலே போதும். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் வேணும். புரிதல் இருந்தீங்கன்னாவே போதும், உங்களோட வாழ்க்கையிலையோ உங்களோட குடும்பத்தில் எந்தவித சண்டையும் வராது. சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு குடும்பத்தில் நிறையா அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட குடும்பத்தார் மூலிமா நல்லா மதிக்கப்படுவீங்க. நீங்கள் உங்களோட பேச்சு திறமை மூலியமாகவோ உங்களோட ஆளுமை மூலியமாகவோ நீங்கள் உங்களோட குடும்பத்தில் நீங்கள் ஒரு பெரிய மதிப்பு தக்க ஒரு மனிதனாக ஆக போகிறீங்க. அதாவது பொது இடங்களில் கூடும்போது ஒரு சில பிரச்சனைகளில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேச்சுக்கு அங்கே மரியாதை இருக்குங்க. நீங்கள் சரியான விஷயத்தையும் சரியான பார்வையிலும் பேசுவீங்க அப்படின்னு உங்கள் மேலே மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு சில விஷயம், அதாவது வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது படிப்படியாக இப்போ வரக்கூடிய நாட்களில் நடக்க போகுதுங்க. அதுக்கான அடியை நீங்கள் எடுத்து வைக்கலாம். சீரியஸாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான முயற்சியை நீங்கள் இப்போ வரக்கூடிய நாட்களில் போடலாம். ஏன்னா அதுக்கான நல்ல நேரங்கள் வரப்போகுது. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நீங்கள் அதில் ஒரு முக்கியமான ஒரு பங்கேற்று நீங்கள் அந்த விஷயத்தை செய்யலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற செலவை நீங்கள் செய்யணுங்க. நீங்கள் ஏனோ தானோன்னு எடுத்தங்கோத்தோன்னு செலவு செய்யாமல் உங்களோட செலவை நீங்கள் பார்த்து கட்டுப்பாடாக நீங்கள் வச்சுக்கணும்.
அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரங்க ரொம்ப நாளாகவே மன அழுத்தம் மனக்குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. என்னதான் உங்களுக்கு மனக்குழப்பம், மனக்கசப்பு இந்த மாதிரி எது இருந்தாலும் இறை வழிபாடு அப்படின்றது உங்களை அதிலேருந்து மீட்டு கொண்டு வருங்க. அதாவது வழிபாடுங்கிறது வெறும் இறைவனை சார்ந்தது மட்டும் இல்லாமல் நம்ம மனசு சார்ந்த விஷயமும் தான் அப்படின்னு எப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இறைவனை நீங்கள் வந்து தினமும் வழிபட்டு வரீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு மன அமைதியும் மன நிம்மதியும் கிடைக்குங்க. அதாவது உங்களுக்கு எந்த இறைவனை மனசார்ந்து ரொம்ப பிடிக்குமோ அந்த இறைவனை நீங்கள் வந்து காலை மாலை நீங்கள் வழிபட்டு வந்துட்டு இருக்கும்போது வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சாலோ இல்லை இப்போது சாம்பிராணி ஊதுபத்தி இந்த மாதிரி ஏற்றி வச்சாலோ வீடு வந்து நிம்மதியாக, அதாவது ஒரு அமைதியான சூழல் வந்து வீட்டில் நிலவுங்க. நீங்கள் கோயிலுக்கு போனாலும் சரி, உங்களுக்கு மன அழுத்தமும் மனக்கசப்பு இந்த மாதிரி எது இருந்தாலுமே அந்த பாரத்தை வந்து இறைவன் மேலே போட்டுட்டு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வந்து நகர்த்தலாம். இதில் வந்து எந்தவித சந்தேகமும் இல்லை. உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் இறை வழிபாடு செய்யும்போது மன அழுத்தம் குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்புல இருந்த பிரச்சனை வந்து படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடலில் நீங்கள் வந்து வருத்தாமல் நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை நகர்த்தணும் அப்படின்னா உடல் உழைப்பு வேணுங்க. உடல் உழைப்பு இருந்தால் தான் உங்களோட உடம்புக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலை இருக்கும். நீங்கள் ஒரே இடத்துல இருந்தோம் சாப்பிட்டோன்னு இருந்தீங்க அப்படின்னா உடலில் வந்து தேவையற்ற கொழுப்புகள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட உடலுக்கு ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கப்படுது. மீனராசிக்கார மாணவ மாணவிகள் வந்து எப்படி இருப்பாங்க, அதாவது வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்காரங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டு எப்படி அமைய போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க படிப்பில் வந்து நாட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்காகவே அந்த படிப்பில் குறையுது அப்படின்ற ஒரு தாட் வந்து அவங்க வந்து அந்த படிப்பில் வந்து நல்லபடியாக ஒரு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் படிப்பில் வந்து அவங்க வந்து கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் வந்து கவனத்தை அவங்களோட திருப்ப விட்டிங்கன்னா அவங்களோட திசை திரும்பி அவங்க வந்து அவங்களோட பாதையை வேறு மாதிரி அமைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் படிப்பு கூர்ந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு எவ்வளோ அறிவை சொல்லணுமோ அவ்வளோ அறிவை நீங்கள் அவங்களுக்கு சொல்லி படிப்பு சம்மந்தமாக நீங்கள் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்து ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அது நடக்காமல் போயிருந்துச்சுன்னா ஒரு சில விஷயத்தை நீங்கள் வந்து பரிகாரமாக செய்யும்போது அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படிப்பு சம்மந்தப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் வாங்கி உதவி செய்யும்போது உங்களுக்கு மன அமைதி கிடைக்குங்க. மாணவ மாணவிகள் அவங்களோட படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. அவங்க நினச்ச இடத்துக்கு போகணும், நினச்ச வேலையை செய்யணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா படிப்பு விஷயத்தில் நீங்கள் வந்து கவனம் செலுத்துறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்கார பெண்களுக்கு வந்து ரொம்பவே வரக்கூடிய நாட்கள் நல்ல நாட்களாக அமைய போகுது. அதில் வந்து எந்தவித சந்தேகமும் கிடையாது. அவங்க குடும்பத்தார் மூலியமாகவோ அவங்க வேலை செய்கிற இடத்து மூலியமாகவோ அவங்களுக்கு வந்து நிறைய மதிப்பும் மரியாதையும் வந்து சேருங்க. அவங்களோட பேச்சுக்கு மரியாதை இருக்கும். அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்களும் அவங்களோட பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள வந்து சொன்னதை கேட்பாங்க. அவங்க நினச்சதை நடத்தி காட்டுறதுக்கான வாய்ப்பு வரக்கூடிய நாட்களில் அமைய போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் காதல் செஞ்சிட்ருக்க மீனராசிக்காரங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உங்களோட வாழ்க்கையில் விரிசல் விழாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதை வந்து நீங்கள் கவனமாக கையாளணும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் ஒரு சில சண்டை சச்சரவுகள் வந்தால் அதை வந்து நீங்கள் வந்து சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பாக நீங்கள் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீட்டில் வந்து நீங்கள் சொல்கிறதுக்கான நேரம் இது கிடையாது. கொஞ்ச நாள் தள்ளி போட்டு அதை சொல்லி நீங்கள் வந்து நினச்சதை நீங்கள் நடத்திக்கலாம். ஆனால் காதல் செஞ்சிட்ருக்கவங்க நிச்சயமாக அவங்க நினச்சவங்கள வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரங்க போகும்போது வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணுங்க. ஏன்னா கவனங்கிறது வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. மீனராசிக்காரங்களுக்கு என்னதான் நல்ல நாட்களாக அமைஞ்சாலும் அவங்களோட சிறிய தவறுகள் மூலியமாக ஒரு சில பிரச்சனைகள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா மீனராசிக்காரங்க எப்போவுமே முன்கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க. எப்போவுமே வந்து டிப்ரெஷன்லேயே இருப்பாங்க. இப்படி ஒரு சில பேர் இருக்காங்க. ஒரு சில மீனராசிக்காரங்க அதிக சிந்தனையில் இருப்பாங்க. அந்த சிந்தனையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ண வேண்டியது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக அவசியமான விஷயமாக பார்க்கப்படுதுங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷமோ 1/4 மணி நேரமோ அமைதியாக உட்காந்து உங்களுக்கு மனசில் பிடிச்ச இறைவனை நீங்கள் வந்து அதோட மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மன அமைதி கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு மனக்கசப்பு இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மன அமைதி கிடைச்சாலே உடம்புல வந்து ஆரோக்கியம் கிடைச்ச ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ தான் வேலைப்பளு இருந்தாலும் அந்த வேலைப்பளுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட தூக்கத்தை நீங்கள் வந்து மாற்றிக்கணுங்க. தூக்கமின்மை, சரியாக சாப்பாடு இல்லாத காரணத்தினால உங்களுக்கு உடம்பு ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து இருந்துக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரங்களுக்கு ஒரு சிலருக்கு நல்ல நாட்களாக அமைய போகுதுங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க. நீங்கள் நடந்துக்கிறது மூலிமா தான் உங்களோட வாழ்க்கை அமைய போகுது. வெளிநாடு பயணம் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அது கொஞ்சம் பார்த்து கவனமாக நீங்கள் வந்து செய்யுங்க.
வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட பேரை கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. அது கூட உங்களோட இஷ்ட தெய்வத்தோட பெயரையும் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் ஆன்மீகம் மற்றும் ராசி சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுப்பீங்க. அடுத்த ஒரு ஆன்மீகம் மற்றும் ராசி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.